Hi students, now இப்போ example 2.30 போகலாம். Find the sum of சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு AP கொடுத்துருக்காங்க இல்லையா, அது given AP போடலாமா? 0.40 plus 0.43 plus 0.46 plus dot plus 1. இப்போ நமக்கு சம்மா கொள்ளும்போது இவங்களா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துறாங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துறாங்க இல்லையா. இப்போ நம்ம எஸ்என் ஃபார்முலா இது இல்லாமா, எஸ்என் வந்து n/2 a plus l. இப்போ எது தேவை பாருங்களாம், n தேவை, a தேவை, l தேவை. இப்போ நம்ம ஏவும் எல்லும் ஈஸி நமக்கு இல்லை. இப்போ நான் ஏ இது இல்லாமா என்னென்ன கொடுத்துருவாங்க இது இல்லாமா. இப்போ ஏ பாருங்க, ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ 0.40 போடலாமா. எல் வந்து லாஸ்ட் டேர்ம், எல் வந்து லாஸ்ட் டேர்ம், அப்போ 1. அப்ப எது முன்னும் தெரியாது, n வேல்யூ தெரியாது இல்லையா. வேற என்ன கண்டுபிடிக்கலாம், டி கண்டுபிடிச்சுங்க. டி நமக்கு t2 மைனஸ் t1. இப்போ t2 நம்ம வந்து 0.43 மைனஸ் 0.40. இந்த டெசிமல் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. நான் இது ஈஸி தான் இது. மற்ற எப்பயுமே நம்ம அந்த டெசிமல் நேரம் டெசிமல் வைக்கணும் எப்பவுமே நீங்க. இப்போ பாருங்களா, இப்போ 1.1 இப்போ நமக்கு வந்து ஒரு 22.40 சப்ராக்ட் பண்ண வச்சுங்க, ஆட் பண்ண வச்சுங்க. நம்ம என்ன பண்ணோம்னா 22.40 எழுதுறீங்க. இப்போ நம்ம எப்பயுமே நம்ம இப்படிலாம் போடக்கூடாது. நமக்கு என்னது 1.1 சரி இப்படி போடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. இந்த டெசிமல் நேரம் டெசிமல் வச்சணும். ஃபர்ஸ்ட் 40 இருக்கா, 1.1 இந்த பாயிண்ட் வருங்க. 1.1ல அது பாயிண்ட் இங்க வச்சு இந்த பக்கம் 1 இந்த பக்கம் ஆகணும். சரி, அந்த டெசிமல் எப்பயும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு அலைன் ஆகணும் அந்த டெசிமல். அப்படிதான் நீங்க போடணும். மாத்தி போட நம்ம ஆகும், தப்பாயிடும். நிறைய பேர் அதை தப்பு பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ நமக்கு சப்ராக்ஷன் நமக்கு 3 எப்படி போடலாமா, நமக்கு 440 கேன்சல் 0 நமக்கு ஆன்சர் வந்து 0.03. அது 0.43 சப்ராக்ஷன் 0.40 வருதுன்னா 0.03. இதான் டி வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்ப எது தெரியும், n வேல்யூ தெரியாது. அப்ப என்னது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இல்லையா, present in AP. அப்ப L minus A by D plus 1. என்ன ஃபார்முலா படிச்சீங்க, n இருந்து L minus A by D plus 1. அப்ப L ஓட வேல்யூ நம்ம வந்து 1 மைனஸ் A என்னது 0.40 0.40 நீங்க 0.4 கூட சொல்லலாம், தப்பு இல்லை. D நமக்கு 0.03 plus 1. இப்போ 1 இருந்து 0.1 கழிச்சுன்னா இப்படி கட்டுவீங்க, 1.00 போட்டோம்னா எத்தனை ஜீரோனா போடலாம் பாயிண்ட் அப்புறம். இங்க 0.40 அதான் பார்த்தீங்களா, அந்த டெசிமல் டெசிமல் வைக்கணும் நீங்க. இந்த 0.0 தானே, 0 4 போகாது. அப்புறம் நம்ம இங்க ஒன்று பாரோ பண்ணிங்கன்னா இது 10 ஆகும். 10ல 4 வச்சுன்னா 6. அப்புறம் இது 0.60 இல்லையா, 0.60 பைனது 0.03. இது மாதிரி உங்களுக்கு டினாமினேட்டர் மாதிரி ஃபேக்ட் இந்த மாதிரி சரிங்களா. டெசிமல்ல வந்தா இது ஹோல் நம்பர் மாத்தணும். எப்படி மாத்தணும்னா எத்தனை டிஜிட் பாருங்க, டினாமினேட்டர் தான் போகணும், நியூமரேட்டர் பார்க்காதீங்க. அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்டுக்கு இங்க பாயிண்ட் அப்புறம் அது 2 டிஜிட் இருக்கா, ரைட்ல பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.3 2 டிஜிட் இருக்கா. அப்ப என்ன நீங்க நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டர் சரி 100ஆல மல்டி பண்ணும். இதே 3 டிஜிட்னா 1000, 1 டிஜிட்னா 10ஆல மல்டி பண்ணும். சரியா. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 2 டிஜிட் இப்போ 100 மல்டி பண்ணா என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் இந்த 2 டிஜிட் பேக்ல போகும். பேக் வச்சுன்னா 6 ஆயிடுமா. அதே போல இங்க 2 டிஜிட் பேக்ல போச்சுன்னா நமக்கு 3 நேரம் பார்த்தீங்களா. இப்போ 3.03 3 ஆச்சா, அதான் ஹோல் நம்பர் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 100 மல்டி பண்ணதான் அது ஆயிடுச்சு. 100 விட்டுருங்க பிளஸ் 1. இப்போ இது கேன்சல் பண்ண வரும் 20. அப்போ 21 வந்துடும். அப்போ n வேல்யூ கன்வர்ஷன் 21. எப்பவுமே சரி டினாமினேட்டர்ல இந்த மாதிரி டெசிமல் நம்பர்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுங்க, நீங்க அப்படியே கால்குலேஷனா பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதை ஹோல் நம்பரை மாத்திட்டு அப்புறம் பண்ணுங்க, டிவைட் பண்றது பண்ணுங்க. சரியா, கேன்சல் பண்ண பண்ணுங்க. ஏன்னா அப்படியே பண்ணும்போது நம்ம டெசிமல் தப்பு பண்ணுறோம் நம்ம. அதனால எப்பவுமே டினாமினேட்டர்ல டெசிமல் வந்தா கண்டிப்பா அது ஹோல் நம்பரை மாத்துங்க. எப்படி மாத்தோம்னா அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாருங்க, எத்தனை டிஜிட் தள்ளி அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. அதை வச்சு நீங்க 10ஆலேயோ இல்ல 100 இல்ல 1000 பண்ணுங்க, மல்டி பண்ண பாருங்க. இப்போ நமக்கு இந்த n = 21. இப்போ நம்ம இப்போ SN ஃபார்ம் வேணுமா, SN ஆக்சுவலா நம்ம ஃபார்ம் பார்த்தா நமக்கு SN 21 A/2 n plus l தானே. அப்ப n அது இங்க 21/2, A வேல்யூ முன்ன பார்த்தோம் 0.40, L 1. சரிங்களா.
இப்போ 21/2 இன்ட்டு இந்த 1.40 சரியா? இப்போ இந்த 1னா 1.0 எடுத்துலாம் 0.40 அப்படின்னா வரும் 1.40. இப்போ டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணா வரும் பாருங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஜீரோ வேல்யூ கிடையாது உங்களுக்கு பார்த்துங்க. இப்போ சப்போஸ் அது இருந்தாலும் சரி, இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ 2 டிவைட் பண்ண போறேன்னா இப்போ இந்த பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் டிவைட் பண்ணுங்க. நேரம் 70 வருமா? எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இது ஆக்சுவலா 1.40 சொல்லும்போது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட். அப்போ நான் 2 டிஜிட் பாயிண்ட் வரும். அப்போ ஆன்சர் நமக்கு இந்த 0.70 சொல்லலாம், இல்லை 0.7 சொல்லலாம் இல்லையா? 0.7 நான் டெசிமல் இந்த டெசிமல் போட வரும்போது லாஸ்ட் இந்த ஜீரோலாம் நம்ம எடுத்துடலாம். நம்ம இப்போ மட்டும் பண்ணும்போது 21 into 7 7 14 எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்கணும்? 0.7 சொல்லும்போது ஒரு டிஜிட் தானே, 1 டிஜிட். இப்போ ஆன்சர் அது 14.7. இப்போ எஸ்எஸ் 14.7. இந்த டெசிமல்லாம் கொஞ்சம் நல்லா கரெக்டாக வச்சு கொடுங்க. அது தெளிவாக வச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது தனியாக நம்ம சம்சேஜ் ஒரு 5 அசமாக இந்த மாடலில் சொல்லி தான் உங்களுக்கு புரிஞ்சிடும். திருப்பி ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பாருங்க. இவன் எப்படி கொடுத்தாச்சு, ஏ வேல்யூ எல் வேல்யூ தெரியும், டி வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எஸ்என் நமக்கு கேட்குறாங்க, n/2 a + l ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. எல் தெரியும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நீங்க எல் தெரியலாம் n/2 2a + n-1 d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இப்போ n ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அது l - a/d + 1 சொல்லிட்டு என்ன பண்றோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். n ஃபார்முலா யூஸ் பண்றோம். l - a/d + 1. l தெரியும், a வரும், d தெரியுங்களே, போட்டு n வேல்யூ கண்டுபிடிச்சா பண்ணுங்க, எஸ்என் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சு தெரியும். இந்த டெசிமலா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க.